தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் சிறிய தெருவில் அதிவேகமாக வந்த ஆட்டோ ஓட்டுநர் அருகில் சைக்கிளில் சென்ற சிறுவனின் முதுகில் அடிக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்த காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்கிட கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் கடையநல்லூர் பகுதிகளில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு காவல்துறை தனியாக நம்பர்கள் வழங்கியுள்ளன. இந்த நிலையில் நேற்று 20ஆம் தேதி மாலை 4:40 மணி அளவில் கடையநல்லூர் பெரிய தெருவில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் ஆட்டோவை அந்த தெருவில் கொண்டு சென்றுள்ளார். அப்பொழுது சிறுவன் ஒருவன் சாலையில் சைக்கிள் சென்றுள்ளார். அவரை இடது கையால் தட்டும் பொழுது இவர் ஆட்டோவினுடைய நிலை தடுமாறி சாலையின் ஓரத்தில் இருந்த வீட்டின் படிக்கட்டில் ஆட்டோவினுடைய முன்சக்கரம் ஏறி ஆட்டோ அந்த பகுதியில் திடீரென கவிழ்ந்தது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் அந்த பள்ளத்தில் விழுந்தார். இதன் தொடர்ச்சியாக ஆட்டோ கண்ட அந்த பகுதியினர் இறந்து ஓடி வந்து ஆட்டோவை நிமித்து அவர் காயம்பட்டவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்குகள் எதுவும் பதிவாகவில்லை. இந்த சம்பவம் கடையநல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.